அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ப்ரொக்கோலி சூப் இது அடிக்கடி நம்ம பண்ணிட்டு இருந்தது ஒண்ணுதான். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு ஒரு ப்ரொக்கோலி சூப் நம்ம பண்ண போறோம். இது ரொம்ப ஈஸியா சீக்கிரமா நம்ம செய்திடலாம். ஒரு 10 மினிட்ஸ் நமக்கு போதும். ப்ராசஸிங் டைம் மட்டும்தான். இது நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரொக்கோலி, காலிஃபிளவர் இதெல்லாமே நமக்கு ஒரு மைண்ட்ல எல்லாம் ஒரு செட் ஆயிருக்கு. எப்படின்னா அதுல பூச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் லெவல் எல்லாத்துக்குமே இருக்கு. குடிக்கும் போதே ப்ரொக்கோலியா, காலிஃபிளவரை ஒதுக்கி வச்சு சாப்பிட்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இதுக்கு என்ன பண்ணலாம்னா, தண்ணியில கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து அந்த ப்ரொக்கோலி துண்டுகளை போட்டு தள்ளி கொஞ்ச நேரம் ஊற வச்சிடலாம். பாருங்க, நம்ம கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், ப்ரொக்கோலியில பாத்தீங்கன்னா சைட தண்டு நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் நம்ம தண்டை தனியா பிரிச்சு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தண்டை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அந்த ப்ரொக்கோலி கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா. நான் ஒரு பெரிய பீஸு ப்ரொக்கோலி எடுத்ததுல பாத்தீங்கன்னா பாதி தான் நான் எடுத்திருக்கேன். நிறைய தேவையில்லை நமக்கு. எடுத்து கொஞ்ச நேரம் ஊற வச்சாச்சு. நல்லா நம்ம கழுகி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம அதை கட் பண்ணணும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னா, பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்லு பூண்டு போதும். சின்ன வெங்காயம் அதே மாதிரி ஒரு 10 பல்லு. அடுத்து பாத்தீங்கன்னா பாதாம் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு 10 பீஸ். பாத்தீங்கன்னா நான் அந்த பூண்டை நறுக்கிறேன். பூண்டை கட் பண்ணிக்கலாம். இது நம்ம லைட்டா எண்ணெயில கட் பண்றதுக்கு, அதனால நம்ம லைட்டா கட் பண்ணிக்கலாம். 2-3 கட் பண்ணா போதும். பூண்டை கட் பண்ணிட்டு அடுத்து சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் தண்ணியில பாதாம் ஊற வச்சிருக்கேன். இது பாதாம் ஒரு 10 பாதாம், நிறைய வேண்டாம். அது எதுக்கு அப்படின்னா நம்ம கிரீமியா கிடைக்கிறதுக்கு வேண்டி. இதுல நம்ம ஃப்ரெஷ் மில்கோ இல்ல வேற பட்டரோ மத்த எந்த மாதிரியான பொருட்களையும் நம்ம போடல. ஒன்லி நம்ம பாதாம் மட்டும், நட்ஸ் மட்டும் ஒரு 10 நட்ஸ் பச்சையா தண்ணிக்குள்ள ஊற வச்சிருக்கேன். அதை போட்டுட்டு இப்ப நான் தண்டை கட் பண்றேன். தண்டை அப்படின்னா ப்ரொக்கோலி சைட்ல இருக்கிற தண்டை பண்றேன். அதே மாதிரி ப்ரொக்கோலியில பூவை மாத்திரம் தனியா எடுத்துட்டு அந்த தண்டையும் தனியா நம்ம கட் பண்ணி அந்த தண்டோட வச்சுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா, தண்டு தனியா பூ தனியா ஏன் நம்ம அப்படி கட் பண்றோம் அப்படின்னா, அந்த ப்ரொக்கோலிக்கு பாயிலிங் டைம் ரொம்ப கம்மி. அந்த பூவுக்கு தண்டு கொஞ்சம் ரஃபா இருக்கிறதுனால நம்ம இது ஒரு நிமிஷம் நம்ம பாயில் பண்ணோம்னா அது ஒரு 2-3 நிமிஷம் பாயில் பண்ணணும். அதுக்கு வேண்டி தண்டு தனியா பூ தனியா நம்ம வச்சுக்கணும். நான் மொத்தமே ஒரு 1/4 பீஸ் தான் எடுத்து, ஒரு பெரிய ப்ரொக்கோலியில 1/4 பீஸ் தான் எடுத்திருக்கேன். இது ஒரு 4-5 பேர் சாப்பிடுற அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. தண்டு தனியா கட் பண்ணியாச்சு, பூ தனியா நம்ம வச்சுட்டோம். அவ்வளவுதான் ப்ராசஸ். வச்சுக்கிறோம். அதுல கொஞ்சமா ஆலிவ் ஆயில், சும்மா பாருங்க, நான் ரொம்ப கம்மியா போடுவேன். லைட்டா அந்த பூண்டும் வெங்காயத்தோட அந்த ஒரு ஸ்மெல்லு போறக்கு வேண்டியது மட்டும்தான், வேற ஒண்ணுமே இல்லை. லைட்டா போட்டாச்சு. இதுல கொஞ்சம் ஜீரக பொடி, இந்த நம்ம ஜீரகத்தை பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். நான் லாஸ்டா காட்டுறேன் உங்களுக்கு. ஜீரக பவுடர் அதுல போடுறோம். சின்ன ஜீரகம் ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. செரிமானத்துக்கா இருக்கட்டும்,
அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூலிங், பாடி ஹீட் எல்லாத்துக்குமே வந்து ஜீரகம் ரொம்ப நல்லது. சின்ன ஜீரகம் அதை நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பவுடரை ஒரு 1/2 ஸ்பூன் நான் அதுல போட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பூண்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம். பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வணங்கின பின்னாடி நம்ம அந்த பாதாம் போடுறோம். தோலோட தான் போட்டிருக்கோம். நம்ம என்ன பண்ணணும், அந்த தண்டை போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து தண்டை போடுறோம். தண்டை போட்டுட்டு ஏன்னா அது வணக்கிற கொஞ்சம் லேட் ஆகுது இல்லையா, அது முடிஞ்சோடனே ஃபர்ஸ்ட் நம்ம தண்டை போடுறோம். தண்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி லைட்டா ஒரு 2 மினிட்ஸ் ஆன பின்னாடி லாஸ்டா நம்ம ப்ரொக்கோலி போடுறோம். லாஸ்டா தான் போடுறோம். தண்டு போட்டு வெந்த பின்னாடி ப்ரொக்கோலி போட்டு ஒரு நிமிஷம் போதும், ஒரே ஒரு நிமிடம் போதும். அந்த தண்ணியில பாருங்களேன் அது வெந்துடும். ஆல்ரெடி நம்ம உப்புல போட்டு வச்சிருக்கோம். இதுலயும் வேணும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் போடுங்க. நமக்கு மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சா அந்த பச்சை கலர் போயிடும் நமக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு மிக்சியில எல்லாத்தையும் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடிக்கிறோம். அடிச்சுட்டு அதே சட்டியை வச்சு அதே வானலியை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த க்ரீமா வரும் நமக்கு. ஃபர்ஸ்ட்ல அந்த க்ரீமை வந்து நம்மளோட பாத்திரத்துல போட்டுட்டு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூப்பு பவுடர் குடிக்கிறதுனால தண்ணி ஊற்றி நம்ம வந்து அதை கொதிக்க வைக்கணும். கொதிக்க விட்டு லைட்டா உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் போட்டுக்கலாம். நான் இந்த பெப்பர் போடலை. குழந்தையெல்லாம் குடிக்கிறதுனால நான் வந்து அதில் பெப்பர் ஆட் பண்ணல. இது வந்து நம்ம ஈஸியா செய்யற ஒரு விஷயம், ஒண்ணுமே இல்லை. நம்ம எடுத்து இந்த என்னென்ன பொருள் வேணுமோ அதை நம்ம வீட்டில் எடுக்கிற தண்ணி நான் மீதி இருக்கிற அந்த மிக்சியில தண்ணியை மிக்ஸ் பண்ணி இனி பத்தலை, மறுபடியும் வந்து க்ரீமியாவே இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கூட வாட்டர் நான் ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்டுட்டேன். இதுதான் ப்ரொக்கோலி சூப்பு. ரொம்ப ஈஸியா செய்யலாம். இது மாதிரி இதுல வந்து நான் சூப் பவுடரோ வேற எதுவுமே ஆட் பண்ணிடலாம். ஒன்லி ஜீரக பவுடரும். பாத்தீங்களா, ப்ரொக்கோலி சூப் ரெடி. குடிக்கலாம் வாங்க.